ஒரு ஃபேமிலி ட்ரிப் கிளம்பி ஆயிடுச்சுங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே ஒரு ட்ராவல் கிளம்பிட்டோம். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது பார்த்திங்கன்னா, இந்த பூமிக்கே ரொம்ப அழகு வந்து இந்த பசுமை தாங்க. இந்த மரம், செடி, கொடி இதெல்லாம் பார்த்தாவே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஒரு ட்ராவல் போயிட்டு வந்துட்டாவே அந்த பசுமையெல்லாம் பார்த்துட்டு வந்தாவே நமக்குள்ளே ஒரு எனர்ஜி கிடைக்கிற மாதிரி இருக்கும். நாங்கள் எப்போ போனாலுமே ஹோல் ஃபேமிலியுமே தான் போவோம் ஒன்றா. எங்கள் பிள்ளைங்களுக்கும் தனியாக ட்ராவல் பண்ணுறது பிடிக்காது. எல்லாருமே அவரோட தம்பி, தங்கச்சி, என்னோட தம்பி, எல்லார் ஃபேமிலியுமே ஒன்றா தான் போவோம் எப்பயுமே. எல்லா குழந்தைங்களும் செம்ம ஹாப்பியாக இருப்பாங்க. அப்பயும் ரெண்டு குட்டீஸ் மிஸ் ஆகிட்டாங்க. ஒருத்திக்கு லீவு கிடைக்கல, இன்னொரு எங்கள் நாத்தனார் மகனுக்கும் லீவு கிடைக்கல. 2 பேரும் மிஸ்ஸிங். அது கொஞ்சம் இதாக தான் இருந்துச்சு. இப்போ ட்ராவல்னால் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது வந்து ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு 1 hour கழித்து ஒரு சின்ன ரிலாக்ஸேஷன், ஏதோ ஒரு காஃபி ஷாப்பில் இறங்கி எல்லாருமே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்குவோம். காஃபியோ டீயோ, பிள்ளைங்களுக்கெல்லாம் ஸ்நாக்ஸ், அந்த மாதிரி ஒரு 1/2 hour ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்குவோம். அது எல்லாருக்குமே எங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிச்ச மொமெண்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 1 hour கழித்து இந்த மாதிரி சின்ன ரிலாக்ஸ் பண்ணிக்குவோம். நாங்கள் எல்லாருமே எப்பயுமே ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம் எல்லாருமே. எப்பயுமே ஃபேமிலியோடு சேர்ந்து போகிறது அது ஒரு தனி என்ஜாய்மெண்ட்டு தான். நாங்கள் எப்பயும் வருஷம் ஒரு முறை இந்த மாதிரி பிளான் பண்ணிவிடுவோம். நம்ம வீட்டு குட்டீஸ்க்கு இது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு இது கொடுக்கும், எனர்ஜி கொடுக்கும். நமக்குமே இப்படி எல்லாரோடையும் போய் இந்த ஒரு அவசரமான டைமில் வந்து அவசரமான ஒர்க் இதில் நமக்கு இதில் ஒரு நல்ல ரிலாக்ஸு. அப்புறம் பாருங்கள், நியூஸில் அந்த பைக் ரைடர்ஸை பார்த்தோன்னா அவங்கக்கிட்ட போய் கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க.